வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். காலப்புருஷ தத்துவத்துப்படி 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுதா, இல்லை ஏதாவது பாதகமான வேலைகள் ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவாரா அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தான் அதிபதி. மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி இந்த செவ்வாய் பகவான் தான். மங்களக்காரகன் அப்படின்னு சொல்கிறவரே இந்த செவ்வாய் தான். அப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகும்போது நீச்சம் அடைகிறார். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் வக்கரம் அடைஞ்சு மிதுன ராசிக்கு வராரு. அப்போ வக்கரத்திலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி போகும்போது கடக ராசிக்கு போகிறார். அங்கே போய் நீச்சம் அடைகிறார். அப்படி பார்த்தா வக்கரமும் நீச்சம் வக்கரம் நீச்சம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாத காலமாகவே அதாவது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுன்னா, கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த 2.5-3 மாதமாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு இப்போ 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிம்ம ராசியில் போய் செவ்வாய் பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்காரும்போது இன்னைக்கு எப்படி சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு யோகத்தை கொடுக்குறார். கிட்டத்தட்ட பணம் இருந்தால் தான் ஒரு காரியம் செய்ய முடியும், பணம் இல்லைன்னா எந்த காரியம் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பணம் பரிமாற்றம் இல்லாமல், 4 காசு கையில் இல்லாமல், ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல், பண தேவை இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு, அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற மாதிரி ஒரு 2-3 மாத காலமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. அப்போ வேலை வாய்ப்பு முன்னேற்றம் இல்லை. அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூல் காலேஜில் சேர்க்கறது, அவங்களுக்கு எப்படி ஒரு வேலை வாய்ப்பை தேடி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு குழப்பமெல்லாம் நிறையா இருந்திருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. பொதுவாகவே விருச்சகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவங்கன்னு எடுத்துக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஒரு நேரம், எடுத்த உடனே சம்பாதிக்கணும், சாதிக்கணும், வாழணும், வளரணும், மேலே வந்துடணும், 4 பேத்துக்கு முன்னாடி கண்ணியமாக வாழணும், கஞ்சி குடித்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி கண்ணியத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. ஆனால் அப்படியாப்பட்ட விருச்சிக ராசிக்கு அதிபதியே இப்போ செவ்வாய் பார்க்கும்போது இன்னைக்கு சிம்ம ராசியில் உட்காந்த காலம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இது போக உங்கள் ராசிக்குன்றது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு குடிச்சு ரொம்ப படாத பாடுபட்டிருப்பீங்க. கொஞ்சம் நஞ்ச கஷ்டமெல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு ஆடு மாடு நாய் கோழி போன உயிர் ஜீவனங்கள் விரயமாயிருக்கும், நகநட்டு அழிச்சிருப்பீங்க, இருப்பு வச்சு தான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? அந்த காலகட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்க செய்யும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ உங்களுக்கு அஷ்டம குருவாக வந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அஷ்டம குருவா. அதனால் அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அதனால் விரலுக்கு தகுந்த வேக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம கையில் ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த கமிட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க. அதை தவிர எங்கேயாவது கடன் உடனே வாங்கியாவது இன்னும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா விரிவுபடுத்தி செஞ்சிடலாம், ஒன்று பெருசாக எடுத்துடலாம், இல்லை ஏதாவது கொண்டு வித்தியாசமாக பண்ணிடலாம் அப்படின்னு போனீங்கன்னா அந்த மீதி அமௌண்ட்டு கட்டுறதுக்குள்ளே இது விற்று கட்டக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இன்னைக்கு தேவை என்ன அப்படின்னா நம்ம அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் நமக்கு என்ன முடியுமோ அது மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இத்தனை டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவங்க கொடுத்து உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏதோ நீங்கள் ஜமாளித்து மேலே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கொடுக்குறோம்பாங்க, நம்பிக்கை நாணயமாக சொல்லுவாங்க, நம்பிக்கை கெடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும்
கொஞ்சம் பண விஷயத்தில் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டுத்தொழில் பண்ணுறதோ எதிர்பார்ப்பு வேண்டாம். நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டு யோகம் உண்டா, அதாவது ஆன்லைனில் 10 ரூபா சம்பாரிச்சிட முடியுமா, ஏதாவது பார்த்துட்டு எனக்கு 10 ரூபா வருமானம் வந்துடுமா, இது போல் எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். இப்போ வேண்டாம். ஏன்னா அஷ்டம குரு நம்ம கொஞ்சம் சில தடையெல்லாம் பண்ணிட்டு போயிடுவார். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? சனி பகவானுடைய பெயர்ச்சி காலம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. பஞ்சமச்சனியே உட்காந்துருக்கிறார். யாரும் இந்த 2.5 வருஷ காலமாக உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தாரோ சனி பகவான், அர்த்தாஷ்ட சனியே இருந்து கஷ்டத்தை கொடுத்தாரு. அவர் இப்போ பஞ்சமச்சனியே இருந்து யோகத்தை கொடுக்குறாரு. அப்போ நல்லவருன்னு எதிர்பார்த்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணல. ஆனால் கெட்டவர்னு எதிர்பார்க்குற சனி பகவான் தான் இப்போ உங்களுக்கு கைக்கு தூக்கி விட போறாரு. கிட்டத்தட்ட 2027 ஜூலை மாதம் வரைக்குமே உங்களுக்கு சனி பயிற்சி நல்லாவே இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். சனி பயிற்சி அமோகமாக இருக்குதுங்க. அதனால் இந்த மாதம் பார்த்தாலும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அடிமை தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சம்பளம் வாங்குறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஏன்னா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு 10ஆம் இடம் பாரும்பாங்க. அப்போ நம்ம சம்பளம் வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 தேதி வரைக்குமே டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா பர்மனெண்ட் ஆகும். ஒரு வேலைக்கு போகலாமா வேண்டாமன்ற குழப்பம் இருக்கும். சரிப்போ ஏதோ ஒரு தேவை இருக்குது போய்க்கலாம் அப்படின்னு போயிடுவீங்க. சரிங்களா? 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கே போகிறாரு சுக்கிர பகவான். அப்படி போயிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்துக்கு நல்லா இருக்கும். ஒரு ஆளுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்யம் வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேங்க, எனக்கு இது திருமணம் வரன் தள்ளி போகுது, கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. 15 தேதியிலிருந்து, ஏன்னா இந்த மாதம் பார்த்தா 32 ஆணி மாதம் 32, அப்படி பார்த்தா 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் வரன் கிடைக்கும். ஏன்னா 7 சுக்கிரன் உட்காந்துடுறாருல, அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானும் 8ஆம் இடத்துலவே உட்காந்துருக்கிறார். புதன் 8ஆம் இடத்துல உட்காந்தவர் இப்படியே இந்த மாதம் முழுவதும் உட்காந்து இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு படிப்புக்கு எடுத்துட்டு போயிடுவார், படிப்புக்கு தகுந்த வேலைக்கு எடுத்துட்டு போயிடுவார். ஆனால் இந்த ஆணி மாதம், அதாவது 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் 8ஆம் இடத்துல தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் 9ஆம் இடம் கடகராசிக்கு போகிறார், சந்திரனுடைய வீட்டுக்கு போகிறார். அப்படி போயிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு படிப்புல மாற்றம், அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு, தொழிலில் மதிப்பு மரியாதை இல்லைங்க, ஒரு நல்ல தரம் இல்லை, நானும் வேலைக்கு போகிறேன் எனக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் இல்லாத கஷ்டப்படுறேன் அப்படின்னா உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும், வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக அந்த அலுவலகத்தில் கிடைக்கும். அதெல்லாம் நல்லாவே இருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால, ஏன்னா பொதுவாக 8ஆம் இடம்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமான இடம். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம். அதில் போய் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் உட்காந்துருக்கிறதுனால கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அங்கு வாங்கி இங்கே போடுற மாதிரி, இங்கே தூக்கி அதில் போடுற மாதிரி, இந்த மாதிரி ரொட்டேஷனில் போகிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். மற்றபடி விளையாட்டுத்துறையில், கலைத்துறையில் டீச்சராக இருந்து குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.